விஷயத்துல அவர் எப்படி இருப்பாராம், நீடிய பொறுமைன்னு போட்டிருக்கு அந்த வார்த்தைய பாருங்க. நீடிய பொறுமை உள்ளவரா தான் இருப்பாரு. ஆனா அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்தபடியாக நாம அநேக காரியங்களுக்காக சோர்ந்து போயிருப்போம். சோர்ந்து போய் இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த விதவை தினமும் அந்த நியாயாதிபதி கிட்ட வந்து தொந்தரவு பண்ணினே இருக்கிறா. எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்யணும், நியாயம் செய்யணும்னு. ஆனா அவன் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படல. அப்படி இருந்தும் கூட இவ வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த அவ தொந்தரவு பண்ணுனதுனாலயே அவன் என்ன பண்ணிட்டான், நியாயத்தை செஞ்சான். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தினமும் அவரை இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, நீடிய பொறுமையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். 2011வது வருஷத்துல நடந்த ஒரு காரியம். நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். தங்கச்சி வந்து 10th படிச்சுட்டு இருந்தா. எங்களோட அப்பா, அம்மா, நான், தங்கச்சி 4 பேர் தான் எங்க வீட்ல இருக்கிறோம். எங்களுடைய சித்தப்பா, அத்தை 2 அத்தைங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய வீடெல்லாம் ஏமாத்தி, அப்பா மாதிரியே சைன் போட்டு எல்லா வீடையும் ஏமாத்திட்டாங்க. இது வந்து எங்களுக்கு தெரிய வந்து எங்க அப்பா போய் கேட்டாங்க. எங்க அப்பா அவ்வளவா பேச மாட்டாங்க. எதுக்கும் வீணா எதுக்கும் எதுக்கும் போய் பேச மாட்டாங்க. சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ எங்க அப்பா கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆமா என் பேர்ல இருக்குது வீடு, நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் 12th படிச்சுட்டு இருக்கிறேன். தங்கச்சி வந்து 10th படிச்சுட்டு இருக்கிறா. எந்த வருமானமும் இல்ல அப்போ. அப்போ அப்பா வந்து நாங்க 2 பொட்ட பசங்களை வச்சுட்டு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தா கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்ல நீங்க வீடு காலி பண்ணணும்னு சொல்லி கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லாததுனால வாடகை வீடு போக முடியல. அப்ப இவங்க ரொம்ப எங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்ரூம்லாம் பூட்டிக்கிறது, கேட் பூட்டிக்கிறது. நாங்க தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம அங்கங்க சொந்தக்காரங்க வீட்ல 10 நாள் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். தங்கி படிச்சு, விளக்கு வச்சு படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ அப்பா என்ன பண்ணாங்க, வக்கீல் நோட்டீஸ்லாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நோட்டீஸ் தான் குடுத்தாரு. 2வது நோட்டீஸ் குடுக்கறதுக்குள்ள கை, கால் வராம வாயெல்லாம் கோணையாயிட்டு மென்டல் மாரி ஆயிட்டாங்க. துணி கூட எங்க அப்பா மேல போட மாட்டாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து வருமானமும் இல்ல, சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. உதவி செய்யவும் யாரும் இல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேசினாரு. ஏன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு யாருமே இல்லாத நிலைமையில நான் அழுதுட்டு ஜெபம் கூட எனக்கு பண்ண தெரியாது அப்போ. யாருமே இல்லையா ஆண்டவரே, வீடும் இல்ல, கரண்ட்டும் இல்ல, அப்பாவும் இப்படி ஆயிட்டாங்க, வருமானமும் இல்ல, எங்க போறதுன்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு ஒரு நாள் நைட்டு படுத்துட்டேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு என்னோட பேசினார். என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டு, நான் உன்னை ஆட்டுக்குட்டியை போல் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட பேசினாரு. அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ணோம், அந்த வீட்டை விட்டுட்டு வேற வாடகை வீடு தெரிஞ்ச ஒரு ஆன்டி மூலமா வெளியே வந்தோம். ஆண்டவர் வந்து காரியங்களை நாங்க நினைச்சோம், நாங்க 12th நான் வந்து நின்னுட்டேன். தங்கச்சியும் 10th நின்னுட்டா, வேற வருமானம் இல்லாததுனால அப்பாவ பார்த்துக்கிட்டு நாங்க வீட்லயே இருந்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சி கிறிஸ்டியன் மேரேஜ்ல எல்லாம் போயிட்டு பாடுவா. அது மூலமா நாங்க வாடகை குடுத்துட்டு சின்ன ஒரு வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சில ஊழியக்காரர்கள் மூலமாக சில வழிகள் எல்லாம் எனக்கு திறக்க ஆரம்பிச்சாரு. ஊழியத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து 10th நின்னுடுவான்னு சொல்லி நாங்க நினைச்சோம். நின்னுட்டும் இருந்தா. அதுக்கப்புறம் 11th 12th படிக்க வச்சாரு. பிகாம், எம்காம், எம்ஃபில், பிஎட் படிக்க வச்சாரு. 4 டிகிரி ஆண்டவர் படிக்க வச்சாரு. என்னையும் ஊழியத்துல ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்படியாக ஆண்டவர் வந்து எங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போதான் ஆண்டவர் வந்து பாணி பாஸ்டரையும் சிஸ்டர் கிறிஸ்டினா அவங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். 2011வது வருஷத்துல நாங்க எவ்வளவு பாடுகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில இருந்தப்பெல்லாம் கூட பாஸ்டர் பாணி அவங்களும் சிஸ்டர் கிறிஸ்டினா அவங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகள், ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்லி, அது மட்டும் இல்லாம நிறைய உதவிகளையும் செஞ்சிருக்கிறாங்க. எங்க அப்பா இருக்கும் பொழுதே அவங்க வந்து அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு பிரேயர் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. நான் எதனா ஒரு மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே எங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு உறவா தான் நாங்க அவங்கள நினைக்கிறோம். நேத்து சொன்னாரு பாஸ்டரு, எனக்கு ஒரு அம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அம்மாவை சொன்னாங்க. நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஒரு பிரதராவும் ஒரு சிஸ்டராவும் பாணி பாஸ்டரையும் கிறிஸ்டினா அவங்களையும் ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு. அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு வந்து சில காரியங்கள் எல்லாம் அப்படியே மாறுதலா முடிய பண்ணாரு.
இப்ப சொல்றாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு வந்து கஷ்டம் குடுத்தாங்களோ, அவங்க சொல்றாங்க, "ஏசப்பா உங்களோட இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தலைகீழாய் மாற்றினார். படிக்க முடியாதுன்னு நெனச்ச எங்களுக்கு படிப்பு குடுத்தாரு. அவருடைய ஊழியத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. இப்ப நாங்க வெளிலலாம் போகிறத பார்த்துட்டு, எங்க சத்துருக்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, "ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து 6 வருஷம் உயிரோட இருந்தாரு. இப்போ இல்ல. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் வந்து கர்த்தருக்குள்ள நித்திரை அடைய உதவி செய்தார். கர்த்தர் எங்கள வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இத ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம சோர்ந்து போகாம, என்ன நடந்தாலும் ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய காலையே நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமா இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நம்முடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா சீக்கிரமாய் அவர் நியாயத்தை செய்கிற தகப்பனா இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தது ஒரு ஜெபத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். கொர்நேலியுவ பற்றி நம்ம வாசிக்கிறோம். அத வந்து சுருக்கமா நான் சொல்றேன். இத்தாலியா பட்டாளம் அப்படின்ற ஒரு பட்டாளத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்றான்னாக்கா, அவன் தேவபக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஜனங்களுக்கும் மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? கொர்நேலியு. கொர்நேலியுவே வந்து 100க்கு அதிபதி தான். அவன் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அவன்கிட்ட எல்லாமே இருந்திருக்கும். ஏன்னா அவனே 100க்கு அதிபதி. ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான்? தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஜனங்களுக்கும் அவன் மிகுந்த தருமங்களையும் செஞ்சுட்டு எப்பவுமே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறான். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பகல் வேளையில 9வது மணி நேரத்துல தேவனுடைய தூதன் வந்து இறங்கி வந்து கொர்நேலியுவேன்னு சொல்லிட்டு அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனை பார்த்து சொல்றான். தேவதூதன் சொல்றான் கொர்நேலியுவை பார்த்து, உன் ஜெபங்களும் உன் தான தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியது அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் எப்பவுமே ஜெபம் பண்ணதுனால அவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதனே இறங்கி வந்து கொர்நேலியுவை பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் கொர்நேலியோ கிட்ட அந்த தேவதூதன் சொன்ன பிறகு அவன் என்ன ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி யோப்பா பட்டணத்துல பேதுருன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. நீ அவரை கூப்பிடு. அவர் என்னென்ன செய்யணுமோ உனக்கு வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர் மூலமா கொர்நேலிக்கு வெளிப்பாடு வருது. உடனே கொர்நேலி என்ன பண்றான்? யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அந்த பேதுருன்ற அந்த மனுஷனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. பேதுரு வராரு. பேதுருவுக்கு ஆல்ரெடி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் உன்னை தேடி வருவான். நீ அவன் வீட்டுக்கு போகணும். ஆனா எதுக்கு என்னன்னு எதுவுமே சொல்லல. உடனே கொர்நேலி வந்து மனுஷர்களை விட்டு பேதுருவை கூப்பிட சொல்றான். உடனே பேதுரு போறாரு. பேதுருக்கு என்ன ஏதுன்னே தெரியல. போகும் பொழுது அவன் என்ன சொல்றான்? கொர்நேலியு சொல்றான், அந்த மாதிரி நானு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தேவதூதன் இறங்கி வந்தாரு. வந்து உன்னுடைய ஜெபங்களோ தான தர்மங்களோ தேவனுக்கு நினைப்பூட்டுதலா தேவ சந்நிதியில வந்துருச்சு. நீ போய் யோப்பா பட்டணத்துல இருக்கிற பேதுரு உன் வீட்டுக்கு கூப்பிடு. அவன் சொல்லுவான் அவன் வீட்டுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதனால நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது அடுத்த நாள் பேதுரு என்ன பண்றாரு? அவங்களுடைய வீட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்றாரு. ரட்சிப்பை பத்தி சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே மரத்துல தூக்கி கொலை செய்யப்பட்டவர். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையை சுமந்து நம்ம மீட்டு கொண்டாருன்னு சொல்லி அந்த கொர்நேலியுனுடைய வீட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது பேதுரு பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48ல கர்த்தருடைய நாமத்தினாலே அவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கொர்நேலியு எப்பவுமே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறான். 100க்கு அதிபதியா இருந்து கூட அவன் எதுக்காக ஜெபம் பண்ணான்னா, அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவோ பெரிய பணக்காரன். அப்படி இருந்த தேவ பக்தி உள்ளவனா இருந்து குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிச்சான். தேவ தூதனே இறங்கி வந்தாரு. பேதுருவை அனுப்பி குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். இந்த 2 காரியங்களை நம்ம இந்த நாள்ல தியானிச்சிருக்கிறோம். சோர்ந்து போகாமல் அந்த விதவை எப்படி அந்த நியாயாதிபதி கிட்ட வந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டாலும் அது போல நாமும் கூட சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். கொர்நேலியு 100க்கு அதிபதியா இருந்து கூட அவன் வந்து குடும்பத்தின் ரட்சிப்புக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணான். அது போல நாம கூட எப்பொழுதுமே ஜெபித்தா நிச்சயமா ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். இந்த நாளிலும் கூட நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். எப்பொழுதுமே ஜெபிக்கணும். நிச்சயமாக கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்து நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளையிலே உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட லூக்கா 18வது அதிகாரத்திலும், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலும் நாங்கள் பார்த்தபடியாக ஆண்டவரே சோர்ந்து போகாமல் எப்படி அந்த விதவை ஆண்டவரே தன்னுடைய எதிராளிக்கு தனக்கு இருக்கிற காரியத்திலே ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த நியாயாதிபதி கிட்ட தினமும் வந்து ஆண்டவரே அவ கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த நியாயாதிபதி நியாயத்தை செய்தானோ, அதுபோல ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மையே நாங்கள் தினமும் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம்ப்பா. உம்மை தவிர அற்புதத்தை அடையாளங்களை செய்ய எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. எங்களுடைய காரியத்துல நீங்க நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தாலும் சீக்கிரமா எங்களுக்கு நியாயத்தை நாங்க எல்லாரும் எந்தெந்த காரியத்துக்கு வெயிட் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கிறோமோ சீக்கிரமா எங்களுக்கு நியாயத்தை செய்ய நீர் வல்லமை உள்ளவர். சீக்கிரமா எங்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அதே போல கொர்நேலியும் எப்பொழுதுமே ஜெபிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டவரே. 100க்கு அதிபதியா இருந்தும் கூட அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து குடும்ப ரட்சிப்பிற்கா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதன் மூலமாய் தேவ தூதனே வந்து சீஷரை அனுப்பி அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது போல ஆண்டவர் தாமே எங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவரே எங்களுடைய தான தருமங்களும் எங்களால் முயன்ற காரியங்களை நாங்க தான தருமங்களை செய்யும் பொழுது நிச்சயமா அது உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே சேரும் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்க சோர்ந்து போகாமலும் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலும் நாங்க ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நீங்க பதில் கொடுத்து அநேகர் இந்த ஆண்டவரை குரூப்ல வந்து கலந்து கொண்டு அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்று டெஸ்ட் பண்ணி சொல்லும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. காட்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி நிறைவாய் ஆசீர்வதிங்க. இது எல்லா இடங்களிலும் பறந்து ஆண்டவரே பலுகி பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். சகல துதியும் கன மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you, Amen, Pastor. amen, 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 amen. Thank you, sister.